வணக்கம். நான் டைரக்டர் ஏஎம் சந்துரு. நம்ம உலகை வெல்லவா படத்துல நம்ம தனலட்சுமி அம்மாவ முதல் ஹீரோயினியா நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஏன் இந்த உலகை வெல்லவா படத்துல முதல் ஹீரோயினியா நான் தேர்ந்தெடுத்திருக்கேன்னு சொன்னா, நான் தனலட்சுமி அம்மா கிட்ட கதை சொன்னேன். அ இந்த படத்துல முதல் ஹீரோயினியா யார் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஷூட்டிங்ல சாப்பாடு பரிமாறுற, பிளேட்டு கழுவுற அம்மா தான் இந்த படத்துல முதல் ஹீரோயினியா இருக்கணும். ஏன்னா, அவங்களுடைய வலிகள் அவங்களுடைய தேவைகள் என்னன்றது நம்ம தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கே தெரியணும். அதனால தான் நம்ம தனலட்சுமி அம்மாவ இந்த படத்துல முதல் ஹீரோயினியா தேர்ந்தெடுத்திருக்கேன். அ இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஷூட்டிங்ல அ சாப்பாடு பரிமாறுறாங்க. அந்த வேலைய செஞ்சுட்டு இருக்காங்க. சாப்பாடு பரிமாறிட்ட பிறகு பிளேட் கழுவுற வேலைலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இ இவங்களுடைய கதைக்களம், என்னுடைய கதைக்களமும், இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையும் 2ம் ஒண்ணு தான். ஏன்னா, என்னுடைய படத்துல வந்துட்டு தமிழ் சினிமாவுல இருக்கிற அந்த 24 யூனியன்ல இருக்கிற அ உறுப்பினர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய வலிகள் என்ன? வேதனைகள் என்ன? அவங்களுடைய தேவைகள் என்ன? அப்படின்ற சொல்றது தான் என்னுடைய உலகை வெல்லவா படத்தோட கதைக்களம். அப்போ சினிமா ஷூட்டிங்ல சாப்பாடு பரிமாறுற வேலைய, பிளேட் கழுவுற வேலைய அம்மா செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள முதல் ஹீரோயினியா தேர்ந்தெடுக்கிறது தான் இந்த படத்துக்கு ரொம்ப நல்ல விஷயமாவும் இருக்கும், பெரிய விஷயமாவும் இருக்கும். இப்போ ஷூட்டிங்ல வந்துட்டு அவங்க எப்படியெல்லாம் வந்து சாப்பாடு பரிமாறுவாங்க, நடிகருங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து பிளேட் கழுவுறாங்க, அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் 2 வார்த்தையில சொல்லப் போறேங்க. ஆமா சொல்லுங்க. வணக்கம். நான் புரொடக்ஷன்ல 25 வருஷமா நான் புரொடக்ஷன்ல இருக்கேன். கஷ்டம் ரொம்ப கஷ்டமான ஏழ்மையான குடும்பத்துலேருந்து புரொடக்ஷன்ல எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுறது, பாத்திரம் பிளேட்டுங்கள கழுவுறது, டீ போடுற டீ செட்டப்பை கழுவுறது, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் எடுத்து கொடுக்குறது, இந்த வேலை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய கஷ்டத்தினால நான் அவங்க ஹீரோக்கிட்ட கேட்டேன். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேம்மான்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதனால நான் அவங்க ஹீரோயினியாக என்னை போட்டிருக்காங்க. நான் அதில் பிளேட்டுக்கு பரிமாற வேலையெல்லாம் நான் அதில் பார்ப்பேன். முக்கியமான ஒரு பதிவு. சந்திரக்கு நன்றி. இல்ல பரவால்ல. அது இருக்கட்டும். முக்கியமான ஒரு பதிவு. நம்ம தனலட்சுமி அம்மா வந்துட்டு இந்த படத்துல ஹீரோ, ஹீரோயின், வில்லனுக்கு எல்லாருக்குமே ஒரு அக்ரீமெண்ட் இருக்கு. நம்ம தனலட்சுமி அம்மாவும் வாழ்நாள் முழுக்க, இதுக்கு பிறகு வாழ்நாள் முழுக்க சம்பாதிக்கிற சம்பளத்துல, சினிமாவுல சம்பாதிக்கிற சம்பளத்துல 10ல ஒரு பங்கு கண் பார்வை இல்லாதவங்களுக்கும் இயக்குனர் சங்கத்துக்கும் கொடுக்க போறாங்க. அதுவும் பதிவு இயக்குனர் பண்ணி சங்கத்துக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த வருமானத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். நன்றிம்மா. அடுத்து வந்துட்டு பெரிய நடிகருங்களோட படத்துல, யார் படத்துலலாம் நீங்க நடிகருங்களை சாப்பாடு பரிமாறி இருக்கீங்க? அந்த நான் ஒரு விஷயம் ரஜினிக்கே பரிமாறிக்கிறேன். சந்திரமுகி படத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், ஆமா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு நீங்க சாப்பாடு பரிமாறி இருக்கீங்க. போட்டிருக்கேன். அந்த படத்துல நீங்க வேலை நான் செஞ்சிருக்கீங்க. சாப்பாடு போடல, எல்லாம் கொண்டு போய் அங்கே ரெண்டும் ஒண்ணுதான். வைக்கிறது, நீங்க சாப்பாடு பரிமாறினாலும் எல்லாம் அந்த கொண்டு போய் இடத்துல அங்கே வேலை வைக்கிறது. ம். அப்புறம் விஜய்க்கு நான் எல்லாம் கொண்டு வந்து விஜய் படத்துக்கு, விஜய் சார் படத்துக்கு எந்த படத்துக்கு ஒர்க் கில்லி பண்ணீங்க? கில்லி படத்துக்கு, கில்லி கில்லி படத்துக்கு படம் போனால் இன்னொரு கில்லி ஏதோ ஒரு விஜய் சார் சாப்பிடுற 3 சாப்பாட்டுக்கும் நீங்க வேலை ஆமா செஞ்சிருக்கீங்க. செஞ்சிருக்கேன். அவங்க சாப்பிட்ட பிளேட்டெல்லாம் நாங்கள் கழுவுவோம். விஜய் சார் என்ன? சாப்பிட்ட ஆமா, அவங்க பிளேட்டெல்லாம் நாங்கள் கழுவுவோம். அவங்க என்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் நாங்கள் அவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு பரிமாறுவோம். அதெல்லாம் கூட நாங்கள் அவங்க சாப்பிட்ட போது மொத்தத்தையும் அந்த பாத்திரத்தெல்லாம் நாங்கள் தான் க்ளீன் பண்ணி கொடுத்து அனுப்புவோம் வீட்டுக்கு. அடுத்தது எந்த நடிகருக்குமா? சூர்யா சார். சூர்யா விஜய் சார் படத்துல ஒர்க் பண்ணிருக்கீங்களா? சூர்யா சார் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இவர் விக்ரம் சூர்யா விக்ரம் சார் படத்துல எந்த படம் படத்துல ஒர்க் பண்ணிருக்கீங்கம்மா? அது படம் பேர் சரி, விக்ரம் சார் படம்? விக்ரம் சாமி அருள் ஓ, சாமி படத்துல, அருள் படத்துல எல்லாம் நீங்க வந்துட்டு நாங்கள் சாப்பாடு ஃபுல்லாக பரிமாற நாங்கள் வேலை செஞ்சீங்க. பரிமாறுதான். நம்ம விக்ரம் சாருக்கு நீங்க சாப்பாடு பரிமாறி இருக்கீங்களா? ஆமா அதான் கொண்டு போய் நாங்க பரிமாற மாட்டேன். கொண்டு போய் எல்லாத்தையும் டேபிள்ல வச்சு அடிக்க க்ளீன் பண்ணி வைப்போம். அவங்க வந்து ப்ரொடக்ஷன் ஆம்பளைங்க வந்து சாப்பாடு போடுவாங்க. கவனிச்சிங்களா? இவ்வளோ நாட்கள் வந்துட்டு இவங்க வந்துட்டு நடிக்கிறதுக்கு ஆரம்ப காலகட்டத்துல வாய்ப்பு தேடினாங்களா இல்லையான்னு தெரியாது. ப்ரொடக்ஷன் யூனியன்ல 20-30 வருஷமா சாப்பாடு பரிமாறியே அவங்களுடைய வயசு போயிடுச்சு. 20-30 வருஷமா சாப்பாடு பரிமாறுது. நடிகர்களுக்கு சாப்பாடு பரிமாறுது, ஷூட்டிங்ல பிளேட்டு கழுவுறது, இதே வேலையா தான் அவங்களுடைய ஜூனியர் லைஃப் ஆர்ட்ஸ் 100 பேர் போயிட்டு இருக்கு. 150 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு நாங்க தான் போடுவோம். போட்டு பரிமாறுது. அந்த பாத்திரத்தெல்லாம் பிளேட் எல்லாம் நாங்க தான் கழுவுவோம். ப்ரொடக்ஷன்ல தான் 20-30 வருஷமா அவங்க நடிகர்களுக்கும், ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கும், பெரிய நடிகர்களுக்கும், சின்ன நடிகர்களுக்கும் சாப்பாடு பரிமாறுறது, பிளேட்டு கழுவுறது, இதுலயே அவங்களுடைய லைஃப் போயிடுச்சு. அவங்களுடைய தேவைகள் கண்டிப்பா என்னன்ட்டு நம்ம படத்துக்குள்ள நான் கதைக்களமா வச்சிருக்கேன். அவங்களுடைய தேவைகள அவங்க சொல்லணுமான்னு சொன்னா, அந்த படத்துல அவங்க ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கணும். அதனால தான் இந்த படத்துல, இந்த உலகை வெல்லவா படத்துல
முதல் ஹீரோயினியாக நம்ம தனலட்சுமி அம்மாவை தேர்ந்தெடுத்திருக்கேன். இந்த படத்தில் வந்துட்டு இவங்களுடைய கேரக்டர் பெரிய கேரக்டராக இருக்கும். இந்த சாப்பாடு பரிமாற யூனியன், புரொடக்ஷன் யூனியனுக்கு என்னெல்லாம் தேவை? அந்த புரொடக்ஷன் யூனியன்ல வேலை செய்ற நபர்களுக்கு என்னெல்லாம் தேவை? அ அவங்க அவங்களுடைய லட்சியம் என்ன? வாழ்நாள் லட்சியம் என்ன? சாப்பாடு பரிமாறதுக்கு மட்டும் தான் தமிழ் சினிமாவுல அவங்க வந்தாங்களா? இல்ல அவங்களுக்கும் சில கனவுகள் இருக்கா? அந்த கனவுகள் வந்து யாருக்கெல்லாம் நிறைவேறிச்சு? இல்ல நிறைவேற முடியாம போயிட்டு, இருக்கிற வேலைய செஞ்சு பொழைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு பரிமாற வேலைய அவங்க செஞ்சுட்டு இருக்காங்களா? கண்டிப்பா நம்ம படத்துல இது கதைக்களமா இருக்கு. எல்லாருமே நம்ம உலகை வெல்லவா படத்துல நம்ம சாப்பாடு பரிமாறுறாங்க. ஷூட்டிங்ல சாப்பாடு பரிமாறுறவங்களுடைய வலிகள், வேதனைகள் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். நம்ம உலகை வெல்லவா படத்தோட முதல் ஹீரோயினி தனலட்சுமி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. தன்னுடைய வருமானத்துல 10ல் 1 பங்கு வாழ்நாள் முழுக்க கண் பார்வை இல்லாதவங்களுக்கும் இயக்குனர் சங்கத்துக்கும் கொடுக்க போறாங்க. எல்லாருமே நம்ம தனலட்சுமி அம்மாவுக்கு நன்றி சொல்லணும். நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்திரு. இந்த ஏஎம் சந்திர டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. இருங்கண்ணா, கடைசியா ஒரு பதிவு. நம்ம உலகை வெல்லவான்ட்டு ஒரு படம் பண்றோம். இந்த பதிவு சொல்லி ஆகணும். உலகை வெல்லவான்ட்டு ஒரு படம் பண்றோம். இந்த படத்துல வர வருமானம் எல்லாமே கண் பார்வை இல்லாதவர்களுக்கும், இயக்குனர் சங்கத்திற்கும், நடிகர் சங்கத்திற்கும், தயாரிப்பாளர் சங்கத்திற்கும், தமிழ் சினிமாவில் இருக்கும் 24 சங்கத்திற்கும் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கு போய் சேரும். இப்போ 24 யூனியன்களுக்கும் இந்த படத்துல வர வருமானம் கொடுக்குறோம் இல்லையா? அதுல ஒரு யூனியன் தான் நம்ம ஷூட்டிங்ல சாப்பாடு பரிமாறுற ஒரு யூனியன். அந்த யூனியன்ல தான் அம்மா வந்துட்டு 20, 30 வருஷமா சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க. பிளேட்டெல்லாம் கழுவிட்டு இருக்காங்க. நம்மளால முடிஞ்சது அம்மாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம். யாருமே கிண்டல் கேலி பண்ணி சிரிக்காதீங்க. 50 வயசுல, 60 வயசுல இவங்க ஹீரோயினா நாங்க தேர்ந்தெடுக்கோம்ன்ட்டு யாருமே கிண்டல் பண்ணி சிரிக்காதீங்க, கேலி பண்ணாதீங்க. ஏன்னா 50, 60 வருஷமா இவங்க வந்துட்டு சாப்பாடு பரிமாறி, நடிகர்களுக்கு சாப்பாடு பரிமாறி பிளேட்டை கழுவியே கழிச்சிட்டாங்க. இவங்களுடைய வலிகள் என்ன? இவங்களுடைய கஷ்டங்கள் என்ன? இவங்களுடைய வேதனைகள் என்ன? இவங்களுடைய லட்சியங்கள் என்னன்ட்டு யாருக்குமே தெரியாது. முதல் முறையா இந்த உலகை வெல்லவா படத்துல அவங்களுடைய லட்சியம், அவங்களுடைய கனவு, வலிகள், வேதனைகள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்கு நான் முயற்சி பண்றேன். நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு. நன்றிம்மா.